வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம புறாக்கு வேர்க்கடலை தான் கொடுக்க போகிறோம். நம்ம புறாக்கு இதுக்கு முன்னே போட்டதில்ல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம். ஸோ இதெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம போட்டால் அது வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும். நம்மளே நிறைய சாப்பிட்டா நமக்கே நல்லது. ஸோ அதே பெனிஃபிட்ஸ் புறாவுக்கும் எப்படி கிடைக்கும். அதுவும் குஞ்சு பொரிக்கிற டைம் நம்ம இதை போட்டோம்னா அதுக்கு குஞ்சுக்கு டக்கு டக்குன்னு ஃபுட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா குயிக்காக சாப்பிட்டுட்டு அதுவும் ஹெல்த்தியாக இருக்கும், குஞ்சுகளும் நல்லா ஹெல்த்தியாக வளர்த்து விடும். நம்ம புறாவில் அந்த ஒரு புறா மட்டும்தான், அந்த கொண்டை மட்டும் தான் நல்லா சாப்பிட்டுச்சு, மற்ற எதுவும் எடுக்கலை. முன்ன பின்ன சாப்பிட்ருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் குஞ்சு பொரிச்ச டைமில் போட்டோன்னா ஒன்றை பார்த்து ஒன்று சாப்பிட ஆரம்பிச்சிடும். இதுக்கு வேர்க்கடலைங்கிற பேர் ஏன் வந்துச்சுன்னா, இது வேரில் தான் இந்த கடலை வந்து இருக்கும், ஒரு செடியோட வேரில் தான் இருக்கும். ஸோ வேர்க்கடலைன்னு நாங்கள் சொல்லுவோம். மற்ற ஊரில் வந்து நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க, ஏன்னா வேர் வந்து நிலத்தில் தானே இருக்குது. ஸோ அதனால நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க. பட் வேலூர் செஞ்சி சைட்லலாம் மல்லாட்டை அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.